விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை பொறுத்தவரை கட்சியை தலைவர் அவர்கள் இரண்டு பிரிவாக பிரித்திருப்பார். ஒன்று மெயின் பாடி என்று சொல்லக்கூடிய கட்சி நிர்வாகம், மற்றொன்று துணைநிலை அமைப்பு என்று கட்சியை இரண்டாக பிரித்திருக்கின்றோம். மேலூர் மண்ணை வரலாற்றில் இருந்து இழந்துவிட்டு சிறுத்தைகளின் வரலாற்றை நம்மால் புரட்டி பார்க்க முடியாது. 90 தேர்தல் புறக்கணிப்பை முன்வைத்த விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியலே இல்லை என்கின்ற இடத்தில், விடுதலை சிறுத்தை புறக்கணித்தால் தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை என்கின்ற ஒரு புள்ளியில் இன்றைக்கு அரசியலை நிறுத்தி இருக்கின்றோம். சுதந்திர இந்தியாவிற்கு முன்பு தொடங்கப்பட்ட காங்கிரஸ் இயக்கம்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக எழுச்சி தமிழர் திருமாவளவன் முழக்கத்தை கையில் வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திசை வழி போக்கை மாற்றுவதற்காக அவர் முன்வைத்த முழக்கம் தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கம். இந்திய வரலாறு என்பது பௌத்தம் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு அல்லது புத்தர் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு இந்திய வரலாறு எழுதப்படுமானால் அது இந்தியாவின் உண்மை வரலாறாக இருக்காது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சுட்டிக்காட்டுவார். இந்திய வரலாறு என்பது பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையே நடந்த யுத்த வரலாறு என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கின்றார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே 1950 இந்தியா குடியரசு நாடான பிறகு ஒரு அம்பேத்கர் இயக்கம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றது சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் என்பதை தேர்தல் அரசியலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை பொறுத்தவரை கட்சியை தலைவர் அவர்கள் இரண்டு பிரிவாக பிரித்திருப்பார். ஒன்று மெயின் பாடி என்று சொல்லக்கூடிய கட்சி நிர்வாகம், மற்றொன்று துணைநிலை அமைப்பு என்று கட்சியை இரண்டாக பிரித்திருக்கின்றோம். அப்படி துணைநிலை அமைப்புகளை பிரித்த நமது தலைவர் அவர்கள் 32 துணைநிலை அமைப்புகளை பிரித்திருக்கின்றார். இளைஞருந்த எழுச்சி பாசறை, மகளிர் விடுதலை இயக்கம், அரசு ஐக்கிய பேரவை என்று 32 அமைப்புகளை பிரித்த நமது தலைவர் அவர்கள் இந்த மறுசீரமைப்பின் வாயிலாக விளையாட்டுத்துறைக்கென்றும் ஒரு துணைநிலை அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார். அப்படி 32 துணைநிலை அமைப்புகளை உருவாக்கிய நமது எழுச்சி தமிழர் அவர்கள் மனித உரிமைக்காக மட்டும் ஒரு துணைநிலை அமைப்பை உருவாக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் எவிடன்ஸ் அமைப்பே விடுதலை சிறுத்தைகள் ஒரு துணைநிலை அமைப்புதான் என்ற எண்ணத்தில் தான் எழுச்சி தமிழர் அவர்கள் மனித உரிமைக்காக ஒரு துணைநிலை அமைப்பை விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் உருவாக்கவில்லை. ஆக அந்த இயக்கத்தின் ஒரு மாநில தலைவராகத்தான் அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்களை பார்க்கின்றோம். ஆகவே மேடையில் நீலம் சிவப்பை நீங்கள் சட்டைக்கு மேல் அழியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ரத்தத்தில் ஓடுவது நீலம் சிவப்பு தான். ஆக நீங்களும் ஒரு சிறுத்தைதான் என்பதை இந்த மேடையின் வாயிலாக அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை பொறுத்தவரை மேலவளவு மண்ணை மறந்துவிட்டு மேலூர் மண்ணை வரலாற்றில் இருந்து இழந்துவிட்டு சிறுத்தைகளின் வரலாற்றை நம்மால் புரட்டி பார்க்க முடியாது. ஏன் என்று சொன்னால் எதிர்மறையான நிகழ்வும் மேலூர் மண்ணிலே தான் நிகழ்ந்தது. எதிர்கால பகையை புரட்டி பார்க்கக்கூடிய வகையில் அரசியல் நிகழ்வும் மேலூர் மண்ணில் தான் நிகழ்ந்தது. அரசியல் களத்தின் உரிமைக்காக, அரசு சொத்தில் பங்கு கேட்பதற்காக 2 மாபெரும் படுகொலைகளை சந்தித்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அரசியல் உரிமை மீட்பு போராளி என்று சொல்லி மேலவளவு போராளிகளை நாம் நெஞ்சிலேற்றி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மண்ணும் மேலூர் மண்ணுதான். இனி எதிர்காலத்தில் சனாதன சக்திகளாக இருக்கக்கூடிய மதவெறி சக்தியான பாஜகவோடும்
சாதிவெறி சக்தியான பாமகவோடும் எதிர்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி உறவை வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று அறிவித்த எழுச்சி தமிழரின் அந்த அறைகூவலுக்கு காரணமாக இருந்ததும் வேலூர் மண்ணுதான். ஏனென்று சொன்னால் 1993 மதுரை மண்ணில் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ் குடிராணி என்ற பட்டத்தை கொடுத்து வன்னிய சமூகத்திற்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் ஒரு சகோதரத்துவ இணைப்பை உருவாக்க வேண்டும் என்று அந்த புள்ளியை தொடங்கி வைத்த மண்ணும் வேலூர் மண்ணுதான் என்பதை வரலாற்றில் நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி வரலாற்று பெருமை வாய்ந்த இந்த வேலூர் மண்ணில் இருந்து உங்களுக்கெல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட போராளிகளை நீங்கள் அரசியல் உரிமை போராளிகள் என்று கொண்டாடுவது எங்களுக்கு பெருமை அல்ல. மேலூர் மண்ணிலிருந்து, எந்த மேலூர் வட்டத்திலிருந்து, மேலவளவு கிராமத்திலிருந்து ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஊராட்சி மன்ற தலைவராக முடியாமல் 7 பேரின் உயிரை இந்த சமூகம் பறிகொடுத்ததோ, தலைவர் அவர்கள் அந்த படுகொலையை ஒட்டி எழுதிய கட்டுரையில் அல்லது சட்டமன்றத்தில் தலைவர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது செருப்பு நாட்டை ஆளலாம், சேரிக்காரன் ஊரை ஆளக்கூடாதா என்கின்ற முழக்கத்தை சட்டமன்றத்தில் வைப்பதற்கு காரணமாக இருந்த ஊரும் இந்த மேலவளவு மண்ணுதான், வேலூர் தாலுகா தான். ஆகவே எந்த சேரிக்காரன் ஊரை ஆளக்கூடாதா என்று எழுச்சி தமிழர் கேள்வி கேட்டாரோ, எந்த சட்டமன்றத்தில் அந்த எழுச்சிகரமான கோரிக்கையை முன்வைத்தாரோ, அதே சட்டமன்றத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவராகத்தான் மேலவளவில் ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒரு சேரிக்காரன் ஆக முடியவில்லை. எதிர்காலத்தில் மேலவளவு மண்ணில் இருந்து, மேலூர் தொகுதியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஆக்கி எந்த சாதி வெறியர்கள் ஊராட்சி மன்ற தலைவரே தேர்ந்தெடுக்க முடியாது என்று சொன்னார்கள், அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்லும் விதமாக மேலூர் மண்ணில் இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை சட்டமன்றத்திற்கு அனுப்புவதற்கு நீங்கள் உறுதியேற்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் இன்னொரு வேண்டுகோள் மேலூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அது என்னவென்று சொன்னால், எப்படி மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட போராளிகளுக்கு ஒரு மணிமண்டபத்தை கட்சியின் சார்பில் எழுப்பி நாம் நம்முடைய இழப்புகளையும் சிந்திய ரத்தத்தையும் நினைவு கூர்ந்து வரலாற்று கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 90 இந்த இயக்கத்தை தொடங்கிய நிலையில் தலைவர் அவர்கள் சந்தித்த முதல் சேரிவாழ் மக்களின் படுகொலை என்பது சென்னகரம்பட்டி படுகொலை தான். ஜூலை 5, 1992 நடந்த அந்த சென்னகரம்பட்டி படுகொலை தான் விடுதலை சிறுத்தைகள் கண்ட முதல் படுகொலை. எழுச்சி தமிழர் அரசியல் ரீதியாக சந்தித்த முதல் படுகொலை என்பது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஆக 97 மேலவளையில் நாம் சந்தித்தது அரசியல் உரிமை மீட்புக்கான படுகொலை. 92 என்பது அரசு சொத்தில் பங்கு கேட்டதற்கான படுகொலை. ஆனால் மேலவளவில் மண்டபம் கட்டி அந்த நினைவை நெஞ்சில் ஏந்தக்கூடிய நாம், புதிய மாவட்ட நிர்வாகம் எழுச்சி தமிழரிடம் அனுமதி பெற்று எதிர்காலத்தில் சென்னகரம்பட்டியில் ஒரு நினைவு தூணாவது எழுப்புங்கள், அந்த போராளிகளை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி மாவட்ட நிர்வாகத்திற்கு எனது வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்பது 90 தொடங்குகின்ற பொழுது தேர்தலை புறக்கணித்து தொடங்கிய ஒரு இயக்கமாகத்தான் இது வடிவமைக்கப்பட்டது. 90 தேர்தல் புறக்கணிப்பை முன்வைத்த விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியலே இல்லை என்கின்ற இடத்தில், விடுதலை சிறுத்தை புறக்கணித்தால் தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை என்கின்ற ஒரு புள்ளியில் இன்றைக்கு அரசியலை நிறுத்தி இருக்கின்றோம். ஆக 90 தொடங்கி கடந்த ஜூன் 2024
இந்த இயக்கம் அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றது. அங்கீகாரத்தை பெறுவதற்காக மட்டுமே ஏறக்குறைய 35 ஆண்டு காலம் இந்த இயக்கம் பயணத்தை தொடர்ந்திருக்கின்றது. தேர்தல் அரசியலுக்குள் நுழைந்த பிறகு நாம் அங்கீகாரத்தை பெறுவதற்காக இந்த வாக்கரசியல் களத்தில் செலுத்திய காலம் ஏறக்குறைய 25 ஆண்டு காலம். இன்றைக்கு தோழர்கள் எல்லாம் செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இயக்கமானது அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுவிட்டோம் என்று நாம் பெருமை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் புரட்சிகரமான ஒரு இயக்கத்தை தொடங்கி அரசியல் அதிகாரத்தையும் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் பெறுவது என்பது அவ்வளவு எளிமையான செய்தி அல்ல. 1885 இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. 1885. அதன் பிறகு சுதந்திர இந்தியாவில் 1951 பிஜேபி தொடங்கப்பட்டது. 1925 தான் இந்திய அரசியலில் எதிரெதிர் அமைப்புகள் தோன்றிய ஆண்டு 1925. அந்த எதிரெதிர் அமைப்புகள் என்னவென்று சொன்னால், பொதுவுடைமை இயக்கம் என்று சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. அதே சூழ்நிலையில் இந்தியாவை ஒரு இந்துவெறி நாடாக கட்டமைப்போம், இந்தியா என்பது இந்துக்களின் நாடு, இங்கு பல்வேறு தேசிய இனங்கள் தன்னுடைய தேசிய உரிமைகளை கொண்டாட முடியாது என்று சொல்லி இந்தியாவை ஒரு மத சார்புள்ள நாடாக, அரசமைப்பு சட்டம் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மத சார்பின்மையை முற்றிலும் ஒழிக்கக்கூடிய வகையில் இந்தியாவை ஒரு காவி நாடாக மாற்றக்கூடிய வகையில் கட்டமைக்கப்பட்ட RSS அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டும் 1925 தான். இன்றைக்கு அந்த இரண்டு அமைப்புகளும் நூற்றாண்டு விழாவை கண்டுவிட்டது. அப்படி 1885 காங்கிரஸ் அமைப்பு தேசிய அளவில் தொடங்கப்பட்டாலும் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் களத்தில் சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு இந்தியா 1950 குடியரசு நாடாக மாறிய பிறகு இங்கு தோற்றுவிக்கப்பட்ட அமைப்புதான் திராவிட முன்னேற்ற கழகம். 1949 செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளில் தான் திமுக தொடங்கப்பட்டது. திமுக தன்னுடைய தாய் அமைப்பான திராவிட கழகம் 1944 பெரியாரால் கட்டமைக்கப்பட்டது. 49 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட பிறகு அந்த அமைப்பு 49 தொடங்கப்பட்டு எதிர்கட்சியாக வருவதற்கு 1962 தான் அவர்களால் எதிர்கட்சியாக முடிந்தது. அப்பொழுது அண்ணாதுரை அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கின்றார். 1967 திமுக ஆட்சியை கைப்பற்றியது. 69 அண்ணாதுரை இறந்து விடுகின்றார். 70களில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றார். 70களில் அண்ணாதுரை இறந்த பிறகு கலைஞருக்கும் திமுகவை பயணித்த எம்ஜி ராமச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக தான் 1972 அதிமுக தொடங்கப்பட்டது. 72க்கு பிறகு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் சமூக நீதியை நாங்கள் பாதுகாப்பதற்காக, இது வன்னியர் சாதியாக இருந்தாலும் நாங்கள் பாட்டாளி வர்க்க விடுதலைக்காக இந்த இயக்கத்தை, இந்த கட்சியை தொடங்குகின்றோம் என்று சொல்லி பாட்டாளி மக்களின் விடுதலையை மையப்படுத்தி தாழ்த்தப்பட்ட மக்களின் மேம்பாடும் அதில் உள்ளடக்கம் என்று சொல்லி, நீலம் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்லுவோமே, அந்த நீலத்தை தன்னுடைய கொடியில் இணைத்து அந்த இயக்கத்தின் பொதுச் செயலராக ஒரு தாழ்த்தப்பட்டவரை தான் நாங்கள் அறிவிப்போம் என்று கட்சியின் கொள்கை திட்டத்தையும் வடிவமைத்து உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தான் 1989 தொடங்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் தொடங்கப்பட்ட தேர்தல் அல்லாத இயக்கம். இதற்கு முன்பு சொன்னதெல்லாம் தேர்தலை மையப்படுத்தி தொடங்கப்பட்ட இயக்கம். ஆனால் 89 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட பிறகு 1990 மதுரை மண்ணிலிருந்து தொடங்கப்பட்ட இயக்கம் தான்
விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். 90க்கு பிறகு 94 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், 2005 தேமுதிக, 2010 நாம் தமிழர் கட்சி, 2024 இன்றைக்கு விஜய் கட்சியை தொடங்கி இருக்கின்றார். தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் வரலாற்றில் இத்தனை கட்சிகளுக்கு மத்தியில் தான் தவிர்க்க முடியாத சக்தியாக தாழ்த்தப்பட்டவரை பெரும்பான்மையாக கொண்டு இயங்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு மாபெரும் அரசியல் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நான் எதற்காக இத்தனை தேர்தல் அரசியல் வரலாற்றை நான் சொன்னேன் என்று சொன்னால், 2024 விஜய் கட்சியை தொடங்கினார். 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. ஆக இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றிலேயே சுதந்திர இந்தியாவிற்கு முன்பு தொடங்கப்பட்ட காங்கிரஸ் இயக்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக எழுச்சி தமிழர் திருமாவளவன் முழக்கத்தை கையில் வைத்துக் கொண்டு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது தொடங்கப்பட்ட இயக்கம் காங்கிரஸ் இயக்கம், இன்றைக்கு அவர்கள் தமிழ்நாடு திமுகவோடு கூட்டணி நடத்துவதற்கு அல்லது தேமுதிக என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் 2005 தொடங்கப்பட்ட அவர்களும் இன்றைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு விளக்கம் தேவைப்படுகின்றது. இப்படி தமிழ்நாட்டு அரசியலில் 90 தொடங்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகளின் இயக்கம் தான், அதன் தலைவர் தான் தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி போக்கை மாற்றியவர். அந்த திசை வழி போக்கை மாற்றுவதற்காக அவர் முன்வைத்த விளக்கம் தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற விளக்கம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை தீண்ட மறுக்கக்கூடியவர்கள், ஒரு காலத்தில் சேரிக்காரன் உன்னை நான் தீண்ட மாட்டேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை தீண்டாமல் தேர்தலை சந்திக்க முடியுமா? இதுதான் தமிழ்நாட்டு அரசியலின் வரலாற்று போக்கு. அப்படி 25 ஆண்டு காலம் இந்த மக்கள் களத்தில், தேர்தல் களத்தில் இந்த இடத்திற்கு வருவதற்காக எழுச்சி தமிழர் அவர்கள் சிந்திய கண்ணீரும் சேரி வாழ் மக்கள் சிதறப்பட்ட தலைகளும் தான் அதற்கான காரணம். இன்றைக்கு 24 தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு மேடையிலும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று சொல்வதற்காக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை அரசியல்படுத்துவோம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். யார் மக்களுக்கான இயக்கம்? யார் இந்த நாட்டின் மேம்பாட்டுக்கான இயக்கம்? யார் இந்த மண்ணை நேசிப்பதற்கான இயக்கம்? மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொழுது, எத்தனையோ அமைப்புகளில் ஆளுங்கட்சியாக வருகின்ற பொழுது நமக்கெல்லாம் என்றைக்கு நாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆவோம் என்ற கனவு கூட இல்லாமல் எழுச்சி தமிழின் வார்த்தைக்கிணங்க என்னோடு வாக்கு அரசியலுக்காக வராதே, வாய்க்கரசி அரசுக்கு வா என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். ஆக எந்த இயக்கமும் விடுதலை சிறுத்தைகளோடு ஒப்பிட்டு பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை இதுவரை விடுதலை சிறுத்தைகள் சந்தித்த தேர்தல் மட்டும் 11 தேர்தல், 5 சட்டமன்ற தேர்தல், 6 நாடாளுமன்ற தேர்தலை நாம் இதுவரை சந்தித்திருக்கின்றோம். அப்படி சந்தித்த 11 தேர்தலிலும் 1999 தேர்தல் காலத்தில் அடியெடுத்து வைத்த காலம். விடுதலை சிறுத்தை அரசியலை பொறுத்தவரை நீங்கள் 3 கட்டமாக இந்த அரசியலை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எப்பொழுதுமே ஒரு வரலாற்றை உள்வாங்குகின்ற பொழுது பொதுவாக ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து ஒரே புள்ளியில் பார்க்க கூடாது. ஆக விடுதலை சிறுத்தையை நீங்கள் எப்படி உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் தோழர்களை எல்லாம் மூத்த களப்போராளி என்ற வார்த்தைகளை நாம் அழைக்கின்றோம் என்று சொன்னால், அது விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் காலத்தை பொறுத்துதான் தவிர அவர்களின் வயதை பொறுத்து அல்ல. எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தையின் வரலாற்றை ஏன் 3ஆக பிரிக்க வேண்டும் என்று சொன்னால், 90 விடுதலை சிறுத்தைகளின் வரலாறு என்பது தேர்தல் புறக்கணிப்புக்கான வரலாறு. 99 விடுதலை சிறுத்தைகளின் வரலாறு என்பது தேர்தல் பங்கேற்புக்கான வரலாறு. 2007 வரலாறு என்பது வேளச்சேரி தீர்மான வரலாறு. இப்படிதான் சிறுத்தைகளின் வரலாற்றை நீங்கள் 3ஆக பிரித்து பார்க்க வேண்டும்.
இன்றைக்கு 24 நாம் அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றோம். அப்படி அங்கீகாரத்தை பெற்ற இந்த சூழலிலும் நாம் கடந்த கால வரலாறை மறந்துவிட்டு சட்டமன்ற நாடாளுமன்ற வரலாறை மட்டும்தான் நாம் பேசுவோம் என்று சொன்னால் அது உண்மையான வரலாறாக இருக்க முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வார், இந்திய வரலாறு என்பது பௌத்தம் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு அல்லது புத்தர் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு இந்திய வரலாறு எழுதப்படுமானால் அது இந்தியாவின் உண்மை வரலாறாக இருக்காது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சுட்டிக்காட்டுவார். ஏனென்று சொன்னால் இந்திய வரலாறு என்பது பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையே நடந்த யுத்த வரலாறு என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கின்றார். ஆக இந்திய வரலாறு என்பது இப்படி பௌத்தத்தின் வரலாறாக பார்ப்பனியத்தின் வரலாறாக இருப்பதை எப்படி இந்திய அளவில் வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு நமக்கு அந்த வார்த்தை பயன்படுகின்றதோ அதே போலதான் விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றை தேர்தல் பங்கேற்பு, தேர்தல் புறக்கணிப்பு என்று வேலைச்சேரி தீர்மானம் என்றும் அல்லது அக்டோபர் தீர்மானம் என்றும் சிறுத்தைகளை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இப்படி தேர்தல் புறக்கணிப்பு காலத்தை பொறுத்தவரை நம்முடைய இயக்கமானது மதுரை மண்ணில் எப்படி இந்த இயக்கம் விதையூன்றப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த செய்திதான். இதில் நான் புதிதாக சொல்வதற்கு எந்த செய்தியும் அல்ல. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை இன்றைக்கு விடுதலை சிறுத்தை தான் அம்பேத்கர் படத்தை போட்டு அரசியல் நடத்தக்கூடிய ஒற்றை இயக்கம் அல்ல. விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கான ஒற்றை ஆயுதம் மட்டுமல்ல. இதற்கு முன்பு 90க்கு முன்பு எத்தனையோ இயக்கங்கள் இந்த மண்ணிலே ஊன்றப்பட்டிருக்கின்றது, களப்பணி ஆற்றப்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் எந்த சட்டத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. ஆனால் காங்கிரஸ் இயக்கத்திலே 1980 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த பெரியவர் எல் இளையபெருமாள் அவர்கள் 1967 அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் பெரியவர் எல் இளையபெருமாள் அவர்கள். அப்படி 1967 இருந்த பெரியவர் இளையபெருமாள் அவர்கள் அந்த அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி தலைவராக இருந்து இந்தியா முழுவதும் பயணம் செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட வன்கொடுமைகளின் வடிவத்தையும் அந்த வன்கொடுமைகளை களைவதற்கான தீர்வையும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுவது எப்படி என்பதையும் பொருளாதார மேம்பாட்டிற்காக அவர்கள் அரசு பணியாளர்களாக மாறுவது எப்படி என்பதையும் பல்வேறு தரங்களாக பிரித்து ஏறக்குறைய 4 பகுதிகளாக தலைப்பிட்டு 1967 இந்திரா காந்தி அம்மையாரிடம் சமர்ப்பித்தவர் பெரியவர் இளையபெருமாள் அவர்கள். அப்பொழுது அவர் காங்கிரஸ் கமிட்டியில இருந்தார். ஆனால் அப்படி இளையபெருமாள் கடைசி காலத்தில் இந்திய மனித உரிமை கட்சியை தொடங்கினார். அவரும் இந்த மக்களுக்காக பணியாற்றியவர் தான். எத்தனையோ தலைவர்கள் தமிழ் மண்ணிலே தோன்றினார்கள். கருப்பனாக இருக்கலாம், சேப்பனாக இருக்கலாம், இப்படி பல்வேறு தலைவர்கள் தோன்றினார்கள். ஆனால் இந்திய வரலாற்றிலேயே தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே 1950 இந்தியா குடியரசு நாடான பிறகு ஒரு அம்பேத்கர் இயக்கம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றது சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் என்பதை தேர்தல் அரசியலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த இடம் என்பது ஏதோ சர்வசாதாரணமாக வந்த இடம் அல்ல. விடுதலை சிறுத்தைகள் இயக்கமும் ஏதோ தேர்தல் அரசியலுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை பொறுத்தவரை தலித்துகளின் படுகொலையிலிருந்து நம்முடைய இயக்கத்தின் தேவை உருவாகின்றது. எதற்காக நமக்கு அமைப்பு? காங்கிரஸில் எஸ்டி பிரிவு இருக்கின்றது, எஸ்சி பிரிவு இருக்கின்றது, திமுகவில் எஸ்சி அமைப்பு இருக்குது, எஸ்சி அமைப்பு இருக்கின்றது, அல்லது பிஜேபியில் கூட ஆதி திராவிட பிரிவு என்று எஸ்சி பிரிவு என்று அமைத்திருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு கட்சியிலும் எஸ்சிக்கு என்று தனி பிரிவு இருக்கின்ற பொழுது ஏன் விடுதலை சிறுத்தைகளின் தேவை மட்டும் இந்த மண்ணில் எப்படி உருவானது? இதுதான் நாம் மற்ற அமைப்பிற்கும் விடுதலை சிறுத்தை அமைப்பிற்கான வேறுபாட்டை உணர வேண்டும். 1957 தமிழ்நாட்டில் தலித் வரலாற்றில் முதல் படுகொலை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. அந்த படுகொலை தான் இமானுவேல் சேகரன் படுகொலை 1957. அதன் பிறகு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழ்நாட்டு ஒடுக்கப்பட்ட சேரிவாழ் மக்களை
சாதி வெறியர்கள் படுகொலை செய்வதும், அது தமிழ்நாடு அளவில் ஒரு அதிர்வை உருவாக்கக்கூடிய வகையில் அதை கட்டமைப்பதும், சாதி வெறுப்பு அரசியலை விதைப்பதும் அது இன்று நேற்றல்ல. 1957 ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் அது நடந்தேறி இருக்கின்றது. அப்படிதான் 1957 இமானுவேல் சேகரன் படுகொலை, 1968 டிசம்பர் 25 அன்று கீழ்வெண்மணி படுகொலை, 44 பேரை ஒற்றை குடிசைக்குள் வைத்து எரித்தார்கள் சாதி வெறியர்கள். வெண்மணி கிராமத்திலே தாழ்த்தப்பட்ட மக்கள் 44 பேரை எரிக்கக்கூடிய வகையில் அங்கு என்ன நடந்தது? 20 பெண்கள், 19 குழந்தைகள், 5 ஆண்கள் என்று 44 பேரை ஒற்றை குடிசையில் வைத்து எரித்தார். எரிந்து முடிந்த பிறகு ஊரில் உள்ள மக்களை எல்லாம் எண்ணினால் 44 பேர் குறைகின்றார்கள். ஆனால் எரிந்த குடிசையில் இருந்து எரிந்த பிணத்தை எடுத்து எண்ணினால் 43 தான் வருகின்றன. ஒரு உயிர் எங்கே, அந்த ஒரு உடல் எங்கே என்று காவல்துறையும் வருவாய்த்துறையும் தேடி பார்த்த பொழுது அந்த ஒரு உடல் தான் கை குழந்தை. ஒரு ராமையாவின் குடிசை என்ற குடிசைக்குள் நில பிரபுக்கள், நில ஆதிக்க உரிமையாளர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம், சேரிவாழ் மக்கள் எல்லாம் தான் அறுத்த அறுப்பிற்கு, உழைத்த உழைப்பிற்கு கூலி கேட்டதற்காக சேரிக்கார நாயகன் எல்லாம் பண்ணையார்களை எதிர்த்து நீ உழைப்பு கேட்ட கூலி கேட்பாயா என்று ஏற்பட்ட அதிகார வர்க்கத்தின் கோபத்திற்காகத்தான் ஒரு கீழ்வெண்மணி கிராமத்தையே சூறையாடினார். இரவு நேரத்தில் ஈட்டியோடும் சுருக்கியோடும் துப்பாக்கியோடும் கூலி கேட்ட ஒற்றை காரணத்திற்காக மீஞ்சியூர் கோபாலகிருஷ்ண நாயுடு என்று சொல்லக்கூடிய அந்த பண்ணை ஆதிக்க வெறியின் அடியாட்கள் கீழ்வெண்மணி கிராமத்துக்குள்ளே நுழைந்து தாக்குதலை நடத்தியது. அப்படி நடத்திய பொழுதெல்லாம் இந்த இளைஞர்களும் ஆண்களும் தப்பித்து ஓடினார்கள். ஊரை விட்டு அந்த குறுகிய நேரத்தில் ஓட முடியாத பெண்களும், வயது முதிர்ந்தவர்களும், குழந்தைகளும் ஓடி ராமையா என்று சொல்லக்கூடிய ஒரு குடிசைக்கு ஓடி உள்தாட்பால் போட்டுக் கொண்டார்கள். பண்ணை ஆதிக்க சாதிவெறி நாய்கள் தெருவுக்குள் நுழைந்து ஒவ்வொரு குடிசைக்காக தீ வைக்கின்றது. அப்படி தீ வைக்கின்ற பொழுது ராமையாவின் குடிசைக்குள் மட்டும் 44 பேர் ஒரு வீட்டுக்குள் இருந்தால் முருகல் சத்தம் கேட்கும் அல்லவா? ஆக இங்குதான் எல்லோரும் பதுங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த வீட்டின் வெளியே தாழ்பாலை போட்டுவிட்டு வீட்டின் கூரையில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து எரித்தார். 44 பேர் அந்த குடிசைக்குள்ளே எரிந்து சாம்பலானார்கள். பிறகு வருவாய்த்துறை, காவல்துறையும் 44 43 பேர் தான் இருக்கின்றார்கள். அந்த ஒரு உடல் எங்கே என்று தேடிய பொழுதுதான் ஒரு தாய் தன் கை குழந்தையை, தன் மார்போட குழந்தை பாலுக்காக அழுகின்றது. அழுகை சத்தம் கேட்டால் பண்ணை வெறியர்கள் உள்ளுக்குள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தி விடுவார்கள் என்று சொல்லி மார்பில் பால் கொடுப்பது போல் தன் கை குழந்தை மார்போடு வைத்து அணைத்திருக்கின்றால் அப்படியே எரிந்ததனால் குழந்தையும் தாயும் சேர்ந்து ஒரே உடலாக கருகி போயிருந்தது. தாயின் குழந்தையை பிரித்த பிறகுதான் 44 என்று இன்னொரு உடல் கண்டெடுக்கப்பட்டது. இப்படி 44 பேரை ஒற்றை குடிசைக்குள் வைத்து கொடுக்கக்கூடிய வகையில் சேரிவாழ் மக்கள் என்ன செய்தார்கள்? அரசு சொத்துக்களை சேதப்படுத்தினார்களா? அல்லது சாதி வெறி பெண்களிடம் ஆபாச வார்த்தைகளை பேசினார்களா? அல்லது சாதி வெறியின் சொத்துக்களை அபகரித்தார்களா? ஏதும் இல்லையே. சேரிவாழ் மக்கள் என்பது புத்தரின் காலத்திலிருந்து வன்முறையை விரும்பாத கும்பல் சேரிவாழ் மக்கள். பௌத்தம் என்பது எப்படி உயிர்களை கொள்ளாத என்று சொன்னதோ, சேரிவாழ் மக்கள் எல்லாம் முன்னோர்கள் பௌத்தர்களாக இருந்ததினால் இன்று வரை எதிரி நம்மை வெற்றி கொள்வானே தவிர நாம் யாரையும் வெற்றி கொன்ற வரலாறு கிடையாது. ஏனென்று சொன்னால் நாம் அனைவரும் புத்தரின் வாரிசு. புத்தர் உயிர்களை கொள்ளாதே என்று சொன்னார். அந்த வாரிசாக இருக்கக்கூடிய சேரிவாழ் மக்கள் இன்று வரை சாதி வெறியர்களால் படுகொலை தான் செய்யப்படுவானே தவிர யாரையும் படுகொலை செய்த வரலாறு கிடையாது. அப்படி வெண்மணி வரலாறு 1968 நிகழ்ந்தேறியது. அதன் பிறகு 1978 விழுப்புரத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் ஏறக்குறைய 12 பேர் வெற்றி கொள்ளப்பட்டார்கள். அதன் பிறகு 1979 உஞ்சனிலே கோயில் வழிபாட்டு உரிமை கேட்டதற்காக 5 பேரை படுகொலை செய்தார்கள். 1981 மீனாட்சிபுரம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் என்ற கிராமத்திலே சாதி வெறியர்களின் வன்கொடுமை ஏற்றுக்கொள்ள முடியாமல் புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி
1956 இனி நான் இந்துவாக இருக்க மாட்டேன், இந்து மத புறக்கணிப்பை தவிர எங்களுக்கு எந்த தீர்வும் இல்லை, இந்து மதத்தின் விடுதலை இல்லை என்று சொல்லி 1956 எப்படி பௌத்தத்தை தழுவினாரோ அப்படி தமிழ்நாட்டிலும் ஒரு மதமாற்றம் நடந்தது. அதுதான் சாதி வெறிக்கான அடையாளமாக அமைந்தது. அதுதான் 1981 மீனாட்சிபுரம் என்ற கிராமத்தில 180 சேரிவாழ் குடும்பம் அப்படியே இஸ்லாமியராக மாறினார். அது 1991. அதன் பிறகுதான் சென்னகரப்பட்டி ஜூலை 5, 1992, 97 மேலவளவு படுகொலை. இப்படி இந்த ஒட்டுமொத்த வரலாறு பார்த்தா இது என்ன மல்லிகை கடப்பில்லா? எந்த சாதியாவது பட்டியலிட முடியுமா? எந்த சாதியாவது இத்தனை ஆண்டுகளில் இவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று தங்களின் உரிமைக்காக போராட முடியுமா? இந்த சாதி மட்டும் என்ன சுடுகாட்டு சாதியா? இந்த சாதி மட்டும் என்ன ஆதிக்க வெறியர்களால் படுகொலை செய்வதற்காக நாம் படைக்கப்பட்ட சாதியா? எண்ணி பாருங்கள். நமது கட்சியின் பொதுச் செயலாளர்கள் ஜூனியர் வீடில் எழுதிய கட்டுரை ஒன்றில் எழுதினார். இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாத கட்டுரை. அப்படி எழுதப்பட்ட கட்டுரைகளில் 2 செய்திகளை 2 கட்டுரையின் இறுதியில் பதிவு செய்தார். அதில் ஒன்று, இன்றைக்கு இருக்கக்கூடிய கோர்ட்டுகளை எல்லாம், அதாவது நீதிமன்றங்களை எல்லாம் நீதிமன்றம் என்று சொல்லாதீர்கள், அவைகளெல்லாம் தீர்ப்பு மன்றங்கள் என்று சொன்னார். அங்கு நீதி வழங்கப்படுவதில்லை. பணம் படைத்தவர்கள், வலிமை படைத்தவர்கள் எப்படி ஒரு வழக்கறிஞர்கள் வைத்து அவர்களுக்கு தேவையான தீர்ப்புகளை வழங்குகிறார்கள், வாங்குகிறார்கள். அங்கு நீதி வழங்கப்படுவதில்லை என்று ஒரு கட்டுரையில் பதிவு செய்தார். அதுதான் உண்மை. அதே போல் இன்னொரு கட்டுரையில் பதிவு செய்தார், தாழ்த்தப்பட்டவர்கள் பிறக்கலாம், எல்லா சாதியினரும் எப்படி பிறந்தானோ அப்படி அவன் இறப்பை தீர்மானிக்க முடியும். நோய்வாய்ப்படுகின்றவன் நான் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுவேன் என்று அவன் இறப்பை தீர்மானிக்க முடியும். அல்லது கடன் தொல்லையால் இருக்கக்கூடியவன் தன்னால் இந்த கடனை திருப்பி அடைக்க முடியாது, என்னுடைய மரணம் என்பது தற்கொலையாக இருக்கும் என்று சொல்லி அவன் தற்கொலை செய்து கொள்ளலாம். இப்படி எல்லா சாதிகளும் அவனுடைய மரணத்தை இப்படிதான் நடக்கும் என்று தீர்மானிக்க முடியும். ஆனால் சேரிவாழ் மக்கள் மரணம் மட்டும் எப்படி நடக்கும் என்று என்னால் தீர்மானிக்க முடியாது, அது சாதி பெரியவர்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்று நமது பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் எழுதினார். என்ன பொருள் அதற்கு? எப்படி அந்த வார்த்தையை கட்டமைக்க முடிந்தது? வேற எந்த சாதிக்காரனாவது தன் மரணத்தை அப்படி சொல்ல முடியுமா? சொன்னதற்கு காரணம் உண்டு. மேலவளவா கழுத்தை எறுத்து படுகொலை செய்யலாம், தலையை துண்டித்து படுகொலை செய்யலாம். 2000 புளியங்குடி என்ற கிராமத்திலே 3 பேர் தூங்குகின்ற பொழுது கழுத்தை அறுத்து படுகொலை செய்தார். அங்கு தலை துண்டிக்கப்படவில்லை. 2002 திண்ணியம் நடந்தது. வாயில் மலத்தை வைத்து திணித்தான், வன்கொடுமையாக மாறியது. 2003 கண்ணகி முருகேசன் படுகொலை. காதலித்த ஒற்றை காரணத்திற்காக 2 பேரையும் ஊருக்கு மத்தியில் கட்டி போட்டு விஷத்தை மாறி மாறி படுகொலை செய்தான். என்ன இதெல்லாம் வரலாற்று செய்தியா? இப்படி எந்த சாதியாவது சொல்ல முடியுமா? இப்படி எந்த சமூகமாவது தான் இப்படிப்பட்ட வன்கொடுமை அனுபவிக்கும் என்று பகிர்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசை மாநாட்டிலும் சொன்னார், பௌத்தம் தழுவுகின்ற பொழுது 1956 சொன்னார், என்னை மனிதனாக மதிக்காமல் குறைந்தபட்சம் விலங்காக கூட என்னை மதிக்காத ஒரு மதத்தில் எனக்கு என்ன வேலை என்று சொன்னார். ஆக எல்லா சாதியினரையும் மனிதனாக மதிக்கக்கூடிய இந்து மதம் தாழ்த்தப்பட்ட மக்களை மட்டும்தான் மிருகத்தை விட கேவலமாக நடத்துகின்றது என்று சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். ஆக மிருகத்தை விட கேவலமாக நம்மை நினைக்கக்கூடிய இந்து மத கட்டமைப்பை விட்டு நாம் வெளியேறும் என்று சொல்லி இந்து மத வெளியேற்றம், பௌத்த மதம் தழுவுதல் என்பது இந்த இந்து மத நம்மை நடத்தக்கூடிய அந்த மதிப்பீட்டில் இருந்துதான் இப்படி கட்டமைக்கப்படுகின்றது. ஆக இந்து மதம் கற்றுத்தந்த சனாதன கோட்பாடுதான், இந்து மதம் வலியுறுத்தக்கூடிய அந்த சாதிய கற்பனை தான் இன்றைய இத்தனை படுகொலைக்கும் காரணமாக இருக்கின்றது. ஆக இந்த படுகொலை எல்லாம் தீர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருந்தது அல்லவா? ஏன் அந்த கட்சிகள் எல்லாம் போராடவில்லை? இந்த கட்சிகளுக்கான தீர்ப்புகளை எல்லாம் அவர்கள் பெற்றுத் தரவில்லை. வெண்மணி படுகொலையில 1968 நடந்த வெண்மணி படுகொலை நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது? ஒரு பண்ணையார் சொந்தமாக மாடி வீடு வைத்திருக்கின்றார், சொந்தமாக கார் வைத்திருக்கின்றார். இவரா சேரிக்கு போய் வத்தி பெட்டியை கொளுத்தி மக்களை கொளுத்திருப்பார்? அவர் கொளுத்திருக்க மாட்டார் என்று நீதியும் கோபாலகிருஷ்ணனை நீதிமன்றம் விடுதலை செய்தது. இதுதான் நீதிமன்றத்தின் தீர்ப்பு. ஆனால் புரட்சிகர அமைப்புகள் என்ன செய்தது? நீதிமன்றம் விடுதலை செய்யலாம்,
நீதிமன்றத்தின் தீர்ப்பு விடுதலை, மக்கள் மன்றத்தின் தீர்ப்பு படுகொலை என்று சொல்லி வீங்கியூர் கோபாலகிருஷ்ண நாடை 44 கூறுகளாக வெட்டி படுகொலை செய்த வரலாறு இந்த தமிழ் மண்ணில நடந்திருக்கின்றது. ஆகவே எத்தனையோ அமைப்புகளுக்கு போகலாம், நாமும் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இப்படி சாதி வெறியாட்டத்தை கண்டித்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, இதற்கெல்லாம் ஒரே தீர்வு சாதி ஒழிப்பு தான் என்று சொல்லி இந்திய மண்ணிலே தொடங்கப்பட்ட முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இத்தனை படுகொலைகளும் அதற்கான காரணம். ஆக இப்படி விடுதலை சிறுத்தைகள் வரலாறு என்பது படுகொலைகளாலும் சிந்திய ரத்தத்தாலும் செழுமைப்படுத்தப்பட்ட வரலாறு தான் விடுதலை சிறுத்தைகள் வரலாறு. ஆக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை 10ஓடு 1 என்ற அமைப்பாக இதை கருதாமல் எதிர்கால அரசியலை கைப்பற்றுவதுதான், பண்பாட்டு தளத்தில் இழிவுகளை ஒழிப்பதுதான், எழுச்சி தமிழரின் அரசியல் கோரிக்கை ஏற்று நாம் எண்ணிக்கை பலமாக மட்டும் இருந்தால் போதாது. தாழ்த்தப்பட்ட மக்களா, பெரும்பான்மையான சாதி, இந்துக்களா, இந்தியாவில் பெரும்பான்மை சாதி, இப்படி எண்ணிக்கை பலத்தில் அளவை மட்டும் விடுதலை சிறுத்தைகள் பெரும்பான்மை சாதி என்று சொல்லி இல்லாமல் எதிர்கால தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவின் அரசை தீர்மானிக்கக்கூடிய பெரும்பான்மை வாக்குரிமை பலம் பெற்றவர்களாக விடுதலை சிறுத்தைகள் மாறினால்தான் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் அரசியல் வரலாற்றை ஊர்ந்து படிப்போம். எதிர்காலத்தில் இந்திய அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக விடுதலை சிறுத்தைகளை கட்டமைப்போம். ஆளும் தலைமுறையாக நாளைய தலைமுறையை மாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.